நாளாந்த நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் அறிஞர் வாக்கு தொகுப்பு ஒளிபரப்பாகின்றமை சிறப்பம்சம். அந்த வகையில் இன்றைய அறிஞர் வாக்கு தொகுப்பு அடுத்து புது புது வழிகளை திறந்து கொண்டு புது புது விடயங்களை செய்து கொண்டு நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஆர்வத்தால் உந்தப்படுகின்றோம். அந்த ஆர்வமே எங்களை புது புது பாதைகளில் இட்டுச் செல்கின்றது. தாம் பாதுகாப்பான பாடசாலை ஒன்றை எதிர்பார்ப்பதாக அரசியல்வாதி ஒருவரினால் மண்டியிட வைக்கப்பட்ட ஆசிரியை பிரியாணி சுசிலா ஹேரத் தெரிவிக்கின்றார். குருநாகலில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் நான் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளேன். பின்னர் இது தொடர்பில் நாம் போலீசில் முறைப்பாடு செய்தோம். அத்துடன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதனால் ஜனாதிபதி என்னுடன் உரையாடினார். அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் நியாயத்தை நிலைநாட்டுமாறு நான் அவரிடம் வேண்டுகோள் விடுத்தேன். மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவம் எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் இடம்பெறக்கூடாது என்ற வேண்டுகோளை விடுத்தேன். எனது கணவர் பணியாற்றும் பாடசாலைக்கு நான் இடமாற்றத்தை பெற்றுள்ளேன். எனினும் நவகத்தேகம ஊடாகவே இந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும். இந்த வீதியூடாக பயணித்தால் மீண்டும் பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடுமோ என எண்ணுகின்றேன். குறுக்கு வீதியொன்றின் ஊடாக அல்லாமல் பாதுகாப்பாக பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். கல்கமுவ யூபி வன்னிநாயக்க தேசிய பாடசாலையே இதற்கு ஏற்றதாகும். ගල්ගමුව යුපි වනිනායක ජාතික පාසල තමයි මේට සුදුසුම පාසල. මේ සියලු දේ සිද්ධ වෙන්නේ අධ්‍යාපනයේට අනවශ්‍ය கல்வியில் தேவையற்ற விதத்தில் அரசியல் தலையீடுகளை செய்வதனாலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஜனாதிபதி இந்த ஆசிரியரின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் பாடசாலை கட்டமைப்புக்குள் அரசியல் ரீதியான தலையீடுகளை அகற்ற வேண்டும். அவர்களின் அரசியலிருந்து பாடசாலைகளின் கடமைகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பார்களா என்பதனை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் கேட்கின்றோம். පිළිබඳව ඒගොල්ලෝ තීන්දුව తీරන ගන්නවා නම් ඒක වහාම නවත්තන්න කියන එක තමයි අපි කියන්නේ. இதுவரை குறித்த ஆசிரியையை மண்டியிட செய்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாத்தாண்டி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஒன்றியம் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. நாத்தாண்டிய நகர மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருந்தவர்கள் வடமேல் மாகாண சபை தேர்தலின் போது இவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு வேட்புமனுக்களை வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரலாற்று சிறப்புமிக்க சித்துல்பவ் ராஜமக வகரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். சித்துல்பவ் புண்ணிய பூமியின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி இதன் போது கண்காணித்தார். புண்ணிய பூமிக்கு வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய ஓய்வு மண்டபம் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்பு ஆகியவற்றை ஜனாதிபதி திறந்து வைத்தார். இதன்போது விதாரந்தனிய வஜ்ரவாங்ச தேரரினால் தர்ம போதனைகள் அடங்கிய நூல் ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு விநியோகிப்பதற்காக நாலாந்தா கல்லூரியின் கலாசார சங்கத்தினால் வடிவமைக்கப்பட்டிருந்த தொல்பொருட்களை பாதுகாப்போம் என்ற துண்டு பிரசுரமும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. பின்னர் சித்துல்பவ் ராஜமக விகாராதிபதி மிட்ராம்ப ஹேமராத்தன தேரரை சந்தித்த ஜனாதிபதி அவரின் நலன் குறித்தும் விசாரித்தார். மலேக தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களிடம் இருந்து வசூலிக்கும் சந்தாவின் மூலம் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதில்லை என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். ராகல கோனப்பட்டிய பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுரேலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா ராகல கோனப்பட்டிய பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது அவருக்கு அந்த பகுதி மக்களால் அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் கல்விக்கு முதன்மை திட்டத்தின் கீழ் கோனப்பட்டிய மகாவித்தியாலய மாணவர்களுக்கு அப்பியாச கோப்பைகள் வழங்கப்பட்டன. சந்தா பணத்தை எடுப்போம். கிட்டத்தட்ட 8 லட்சம் தோட்ட தொழிலாளிகள் இருக்கிறாங்க. நாங்க ஒரு சங்கத்துக்கு ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 100 ரூபாய் படி 1 லட்சம் மெம்பர்ஸுக்கு பாருங்க, 100 லட்சம் ஒரு மாதத்துக்கு. அதாவது 100 லட்சம் ஒரு மாதத்துக்கு. அந்த காசை காண நாங்க இந்த நூலியாவை அபிவிருத்தி செய்யறது. உங்களோட சந்தா பணத்துல இதுவரைக்கும் எவ்வளவு ரோட்டு போட்டானா இல்ல தகரத்தை மாத்தினானா? இப்ப நான் ஒரு வயது வரைக்கும் சொல்லுவாங்க, சார் 18 வருஷமா தகரம் மாத்தில சார், ஒழுகுது சார்.
இலங்கை தொடர்பில் தீர்மானம் எடுக்கும்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக காணப்படும் உறவு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் எம் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவிக்கின்றார். இலங்கை படையினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படுவதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இடம்பெறும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. எந்தவொரு காரணத்தையும் முன்னிலைப்படுத்தி இலங்கை படையினருக்கு இந்தியா பயிற்சி அளிக்க மறுக்கும் பட்சத்தில் அந்த சந்தர்ப்பத்தினை சீனா பயன்படுத்திக் கொள்ளும் என நாச்சியப்பன் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான நிலைமை ஏற்படும் இடத்து அந்த நிலைமை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு எதிராக எடுக்கப்படும் தீர்மானங்கள் இலங்கையில் வாழும் தமிழர்களையும் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளையும் நேரடியாக பாதிக்கும் என எம் சுதர்சன நாச்சியப்பன் கூறியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கைத்தொழில் அபிவிருத்திக்கு அயல் நாடுகளுடன் அமைதியை சூழ்நிலையை பேணுதல் அவசியமானது என இந்திய வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரயில் ஒன்றின் மிதிப்பலகையில் பயணித்த சிலர் ரயில் பாதைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருதானையிலிருந்து களுத்துறை நோக்கி பயணித்த ரயிலில் பயணித்த மூவரை இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. இன்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் லுனாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. அமைச்சர் ராஜித சேனாரத்ன அண்மையில் விடுத்த சவால் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் மேல் மாகாண அமைச்சர் உதய கம்மான்பில கருத்து வெளியிட்டார். රාජිත සේනාරත්න ගරු ඇමතුමා එදා මම අනාවැකි පළ කළ ආකාරයෙන්ම වාදය මගහැර පලා ගොස් තිබෙනවා. அமைச்சர் ராஜித சேனாரத்ன அன்று நான் தெரிவித்த கருத்தை மாற்றி தப்பிச் சென்றுள்ளார். அவர் பாலடைந்த வீடொன்றுக்குள் இருந்தவாறு எங்கே எனது எதிரிகள் என கத்துகின்றார். அவர் எனக்கு சவால் விடுக்கவில்லை என கூறுகின்றார். மே மாதம் 29ஆம் தேதி அவருடைய 63வது பிறந்த தினம். அதற்காக வேறு வழியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் எனக்கு தெளிவாக சவால் விடுத்தார். அன்றைய தினம் சிரச ஃபைனல் கட் நிகழ்ச்சியில் அதற்காக முழுமையான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அன்றைய மௌபிம பத்திரிகையின் 12வது பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது, வடக்கிற்கு காணி அதிகாரம் மற்றும் போலீஸ் அதிகாரம் வேண்டாம். போலீஸ் அதிகாரம் என்றால் என்ன, காணி அதிகாரம் என்றால் என்ன என்பதை சட்டத்தை படித்துவிட்டு என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள் என நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். நான் மாகாண அமைச்சர் பதவியில் இருந்து விலகினால் மாகாண சபை இரத்தாகாது, மாகாண சபை அதிகாரம் குறைவடையாது. எனவே நான் விலகுவதற்கு மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை. அவர் நிரூபித்து காட்டினால் மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபை பதவியை வகிப்பது தவறு என தெரிவித்து அந்த இடத்திலேயே எனது பதவியில் இருந்து நான் விலக தயாராக உள்ளேன். இதுவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கம்மன் பிலவிற்கு பதில் அளித்தார். நான் அவரை விவாதத்திற்கு அழைக்கவில்லை, எவரையும் நான் விவாதத்திற்கு அழைக்கவில்லை. 25 வருடங்களுக்கு பின்னர் விவாதமுத்துக்கு செல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அட்டை ஒன்று தான் பெரியவர் என காண்பிக்க எனது உடலில் முயற்சிக்கின்றது. எனினும் நான் அதனை தூக்கி வீசுவேன். அவ்வாறு பல அட்டைகளை நான் வீசியுள்ளேன். சொந்த தேர்தல் மாவட்டங்களில் வாக்களிக்க வேண்டிய இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் தமது விண்ணப்பங்களை தேர்தல் மாவட்டங்களில் பதிவு அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மாவட்ட பதிவு அலுவலர்களிடம் இதற்கான விண்ணப்பங்களை பெற்று எதிர்வரும் 28ஆம் தேதிக்குள் தேர்தல் மாவட்ட பதிவு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். யுத்தம் காரணமாக அல்லது அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை காரணமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்த நிலையில் வசித்து வருவோர் இவ்வாறு விண்ணப்பங்களை அனுப்ப முடியும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்தோர் கிராம அலுவலகரினால் வழங்கப்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த ஒருவராக இருக்கின்றார் அல்லது இருந்தவர் 2009 ஆண்டின் இறுதி வரையான ஆண்டுகளில் வடகிழக்கு மாகாணங்களில் தேர்தல் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டவர் என்றும் அத்துடன் 2009 ஆண்டுக்கு பின்னர் ஏதாவது ஒரு தேர்தல் பட்டியலில் பதிவு செய்யப்படாதவர் என்றும் நிரூபிக்கப்பட வேண்டும். இடம்பெயர்ந்தவர் 18 வயதை இடம்பெயர்ந்த பின்னர் பிறந்தவர்களும் பிறப்பு சான்றிதழையும் கிராமி அலுவலர் சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் வாக்களிக்கும் விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் தற்போது அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில கிராமங்கள் இன்னும் கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். அடிப்படை வசதிகளின்றி தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கு நாளாந்தம் போராடும் பின்தங்கிய கிராமம் ஒன்றின் நிலையே இது. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர சபை நெல்லைக்குட்பட்ட பாண்டிருப்பு மேட்டுவட்டை சுனாமி மீள்குடியேற்ற கிராமம் இது. 60 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் வீட்டுத்திட்டம், மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகள் சீராக காணப்படவில்லை. சேதங்களுக்குள்ளான வீடுகளிலேயே அன்றாட தமது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வதாக அக்கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதுல வருஷமா பெய்து ரோட்டுகள் ஒன்று ஒழுங்கு அமைக்கப்படல, போற வாரத்துக்கு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கிறது. அடுத்து இந்த மின் விளக்குகள் ஒன்றும் பொருத்தப்படல, பாம்பு சரியான இரவையான சரியான பாம்பு. அத்துடன் இந்த கிராமத்தின் வீதிகள் சேதமடைந்துள்ளமையினால் தமது போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். வீதி மின் விளக்குகள் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தை சுற்றி ஆறு அமைந்துள்ளமையினால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றமையினால் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இங்க முக்கியமான பிரச்சனை, ஒவ்வொரு வருஷமும் தண்ணி மழை பெஞ்சு வார தண்ணி முழுதும் இந்த கிட்டங்கியால வந்து இந்த கிராமத்துக்குள்ள சூழ்ந்து கொள்றதால இந்த ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடம்பெயர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற குளக்கட்டில இருந்தும் தண்ணி வழிஞ்சி இந்த கிராமத்துக்குள்ள உள்நுழைகிறதால இந்த ஜனங்கள் அந்த தண்ணியால நிறைய ஆபத்துகளை சந்திக்குது. இவ்வாறு அடிப்படை வசதிகளின்றி அல்லலுறும் இப்பகுதி மக்கள் சுகாதார ரீதியிலும் பிரச்சனை எதிர்நோக்கியுள்ளனர். கிராமத்தை சுற்றி காணப்படும் ஆற்றினுள் அகற்றப்படும் கழிவுப் பொருட்களினால் தம் சுகாதார ரீதியில் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் செவிசாய்த்து இதற்கான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே பாண்டிருப்பு மேட்டுவட்டை சுனாமி மீள்குடியேற்ற கிராமத்தின் எதிர்பார்ப்பாகும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் முழுமையான பயனை அடைவதே அணி என்ற ரீதியில் தமது பொறுப்பு என இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியனான இந்திய அணி இம்முறை இங்கிலாந்து அணியை 5 ஓட்டங்களால் வீழ்த்தியதன் மூலம் சாம்பியன் கிண்ண ஒருநாள் போட்டித் தொடரை கைப்பற்றியது. மழை காரணமாக போட்டி 20 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 129 ஓட்டங்களை பெற்றது. ஷிகர் தவான் 31 ஓட்டங்களை பெற்றார். விராட் கோலி 34 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்றதுடன் ரவீந்திர ஜடேஜா ஆட்டமிழக்காமல் 25 பந்துகளில் 33 ஓட்டங்களை பெற்றார். இயன் மோர்கன் மற்றும் ரவி போப்ரா ஆகியோர் 5வது விக்கெட்டுக்காக 64 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று இங்கிலாந்து அணிக்கு பலம் சேர்த்தனர். எனினும் 18வது ஓவரில் இஷாந்த் சர்மாவின் சிறந்த பந்து வீச்சினால் மோர்கன் மற்றும் ரவி போப்ரா அடுத்தடுத்து மைதானத்தை விட்டு சென்றதன் மூலம் இந்தியாவிற்கான வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரித்தது. இறுதி ஓவரில் இங்கிலாந்து அணிக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் 9 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. Ashwin 6 in the bank. Treadwell misses, Body misses, but it doesn't matter. India win the Champions Trophy as England capitulate. It was there. Have to fight it out, you know. 20 கிரிக்கெட் போட்டி மற்றும் IPL போட்டிகளில் 130 என்ற ஓட்டங்களுடன் விளையாடியிருந்தோம். மழை தொடர்பில் கவலைப்பட வேண்டாம் எனவும் இந்த போட்டியை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்றும் நான் வீரர்களுக்கு கூறியிருந்தேன். எமக்கு கிடைக்கும் போட்டியை வெற்றி கொள்வது எமது இலக்கு. இதற்காக மேலதிக தினமொன்றை வழங்குவது என்பது எமக்குரிய விடயமல்ல. ICC அது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். போட்டியின் ஆட்ட நாயகனாக ரவீந்திர ஜடேஜா தெரிவானதுடன் தொடரின் ஆட்ட நாயகனாக ஷிகர் தவான் தெரிவானார். 1998 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சாம்பியன்ஸ் கிண்ண ஒருநாள் போட்டிகள் இம்முறை 7வதும் இறுதியுமாக நடைபெற்றது.
match number 1, the ICC World Cup, the Champions Trophy, the World. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114 896 896.